ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 51 முதல் 59 முடிய. அக்காலத்தில் இயேசு யூதர்களிடம், என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். யூதர்கள் அவரிடம், நீ பேய் பிடித்தவன்தான் என்பது இப்போது தெரிந்துவிட்டது. ஆபிரகாம் இறந்தார், இறைவாக்கினர்களும் இறந்தார்கள். ஆனால் என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார் என்கிறாயே. எங்கள் தந்தை ஆபிரகாமை விட நீ பெரியவனோ? ஆபிரகாம் இறந்தார், இறைவாக்கினரும் இறந்தனர். நீ யார் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் என்றார்கள். இயேசு மறுமொழியாக, நானே என்னை பெருமைப்படுத்தினால் அது எனக்கு பெருமை இல்லை. என்னை பெருமைப்படுத்துகிறவர் என் தந்தையே. அவரையே நீங்கள் உங்கள் தந்தை என்றும் சொல்கிறீர்கள். ஆனால் அவரை உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். எனக்கு அவரை தெரியாது என நான் சொன்னால் உங்களைப் போல நானும் பொய்யனாவேன். அவரை எனக்கு தெரியும், அவருடைய வார்த்தையையும் நான் கடைபிடிக்கிறேன். உங்கள் தந்தை ஆபிரகாம் நான் வரும் காலத்தை காண முடியும் என்பதை முன்னிட்டு பெருவகை கொண்டார். அதனை கண்டபோது மகிழ்ச்சியும் கொண்டார் என்றார். யூதர்கள் இயேசுவை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயது கூட ஆகவில்லை, நீ ஆபிரகாமை கண்டிருக்கிறாயா என்று கேட்டார்கள். இயேசு அவரிடம், ஆபிரகாம் பிறப்பதற்கு முன்பே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இதை கேட்ட அவர்கள் அவர் மேல் எரிய கற்களை எடுத்தார்கள். ஆனால் இயேசு மறைவாக நழுவி கோவிலிலிருந்து வெளியேறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இன்றைய நற்செய்தியில் யூதர்கள் ஆண்டவர் இயேசுவை பார்த்து ஒரு கேள்வி எழுப்புகிறார்கள். உனக்கு இன்னும் 50 வயது கூட ஆகவில்லை, நீ ஆபிரகாமை பார்த்திருக்கிறாயா என்று கேட்கிறார்கள். அதற்கு ஆண்டவர் தருகின்ற பதில் மிகவும் வித்தியாசமானதாக இருக்கிறது. ஆபிரகாம் தனது மகனை பலியிட சென்றபொழுது ஈசாக்கிற்கு பதிலாக ஒரு ஆட்டு கிடாய் பலியிடப்பட்டதை கண்டார். இது உண்மையில் எதிர்காலத்தில் மானிட மீட்புக்காக பலியாக போகும் இறைவனின் செம்மறியான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்ததனுடைய ஒரு முன் அடையாளமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாமுடன் பேசியவர் வார்த்தையான இறைவன். மனு உரு எடுப்பதற்கு முன்பே வார்த்தையின் வழியாக ஆபிரகாமுக்கு ஆண்டவர் இயேசு தன்னை வெளிப்படுத்தினார். எனவே ஆபிரகாம் இயேசுவை தன்னுடைய நம்பிக்கையின் கண்களால் கண்டு மகிழ்ந்தார். இதைத்தான் ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியில் நான் வரும் காலத்தை காண முடியும் என்பதை முன்னிட்டு பேருவகை கொண்டார் என்று ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் இயேசு சொல்வதை நாம் பார்க்கலாம். இரண்டாவதாக ஆண்டவர் இயேசு சொல்வது இருக்கின்றவர் நானே என்று சொல்கிறார். இயேசு ஆபிரகாம் பிறப்பதற்கு முன்பே நான் இருக்கிறேன் என்று கூறுகிறார். இதை எப்படி நாம் புரிந்து கொள்ளலாம் என்றால், ஆபிரகாம் ஒரு காலத்தில் படைக்கப்பட்டவர். ஆனால் இயேசு காலங்களுக்கு அப்பாற்பட்டவர். அவர் இருந்தேன் என்று சொல்லவில்லை, மாறாக நான் இருக்கிறேன் என்று சொல்கிறார். அதாவது தந்தை கடவுளோடு தொடக்கத்திலிருந்தே என்றும் எப்பொழுதும் வாழக்கூடிய இறைவனாக இருக்கின்றார் என்பதை இயேசு உறுதிப்படுத்துகிறார். ஆபிரகாமுக்கு வாழ்வளித்த அதே வார்த்தை தான் இப்பொழுது இயேசுவாக வந்து நமக்கும் வாழ்வளிக்கிறது. பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கும் புதிய ஏற்பாட்டு நம்பிக்கையாளர்களுக்கும் மீட்பர் ஒருவரே என்பதை இந்த உரையாடல் நமக்கு தெளிவுபடுத்துவதை நாம் பார்க்கலாம். மூன்றாவதாக இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு சொல்கிறார், என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார் என்று சொல்கிறார். இந்த வார்த்தையை பற்றி நாம் பார்க்கிற பொழுது பாவம் மனிதனை அழிவுக்கு உள்ளாக்குகிறது. ஆனால் இயேசுவின் வார்த்தை ஒரு மருந்து போல செயல்படுகிறது. அந்த வார்த்தையை நாம் உட்கொள்ளும் போது, கடவுளுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது நம்முடைய அழியும் இயல்பு மறைந்து கடவுளின் அழியா இயல்பு நமக்குள் நுழைகிறது. ஆகவே
இது வெறும் மரணத்திற்கு பின் நடக்கும் ஒரு காரியம் அல்ல, மாறாக இப்பொழுதே தொடங்கும் ஒரு ஆன்மீக மாற்றம் என்பதை நாம் உணர வேண்டும். இறுதியாக யூதர்கள் இயேசுவின் மேல் கல்லெறிய முற்பட்டதை நாம் பார்க்கலாம். ஏன் யூதர்கள் இயேசுவின் மேல் கல்லெறிய பார்த்தார்கள் என்று பார்க்கிற பொழுது, ஆண்டவர் இயேசு தன்னுடைய கடவுளை உயிருள்ள ஒரு இறைவனாக காட்டுகிறார். அதாவது தந்தை கடவுளை ஒரு உயிருள்ள உறவாக காட்டுகிறார். ஆனால் யூதர்களோ கடவுளை ஒரு சட்டமாக பார்த்தார்கள். இதுதான் யூதர்களுக்கும் இயேசுவுக்கும் இடையே நடக்கின்ற அந்த முரணான செயல்பாடாக இருக்கிறது. இதனுடைய அடிப்படையில்தான் அவர்கள் இயேசுவின் மேல் கல்லெறிய பார்ப்பதையும் நாம் பார்க்கலாம். அதற்கடுத்ததாக பார்க்கிற பொழுது, தங்களை ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று பெருமை பேசி கொண்டவர்கள் இப்பொழுது ஆபிரகாமை ஏற்றுக்கொண்டவர்கள் வார்த்தையான இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் அவரை நிராகரிப்பதை நாம் பார்க்கலாம். ஆபிரகாம் இயேசுவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் நடந்தார், வார்த்தையானவருக்கு கீழ்ப்படிந்தார். ஆனால் இங்கு யூதர்களோ வார்த்தையானவரை நிராகரித்து அவர் மீது கல்லெறிய முற்படுகிறார்கள். இது ஒரு முரண்பாடான நிகழ்வாக இருக்கிறது. எனவே இன்றைய வாசகங்களை நாம் ஒருமுக சிந்தித்து பார்க்கிற பொழுது, இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டுடன் முரண்படவில்லை. மாறாக ஆபிரகாம் எதை தொடங்கினாரோ அதை இயேசு நிறைவு செய்தார். ஆகவே கடவுள் மனிதரானார் என்றால் மனிதன் கடவுளின் மாண்பை என்றும் பெற்று வாழ வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதரானார். எனவே நாம் ஒவ்வொருவரும் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்தின் வழியாக கடவுளுடைய மாண்பை நம்முடைய வாழ்க்கையில் பெற்று அந்த மாண்பை மற்றவர்களுக்கும் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை வேண்டி தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமேன்.